ஹை கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? செமையாக இருக்கீங்க நினைக்கிறேன். நானும் இங்கே செமையாக இருக்கேன். இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா பேம்பூ ட்ரெக் வந்துருக்கோம். இது வந்து சேம் லைக் டபுள் ட்ரெக் இது மாதிரி தான். இது ஒரு ஃபேமஸானது. மெகாலயானாவே இந்த டபுள் ட்ரெக் இதுவும் இந்த பேம்பூ ட்ரெக்கெல்லாம் காமிப்பாங்க கண்டிப்பாக. நம்ம வந்து இங்கே ஒரு 8:30க்கே வந்துட்டு இப்போ பிரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிட்டுட்டு நம்ம மலையாளி அண்ணாஸ்லாம் பார்த்துருக்கேன், வீடியோஸில் ஆட் பண்ணுறேன். ஹாய் கைஸ், இங்கே வந்து நம்ம மலையாளி அண்ணா அண்டு பஞ்சாபி அண்ணாவை பார்த்தோம். இவங்க வந்து லிஃப்ட்டுக்கிட்டே இங்கே ட்ரிப்பு வந்திருக்காங்க. இங்கே மட்டும் இல்லை, நிறைய இடம் போயிருக்காங்க. அவங்க இன்ஸ்டாகிராம் பேஜ் எல்லாமே போடுறேன், செக் பண்ணுங்கள் அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம அண்ணன் 3 தான், செமையாக சூப்பராக பேசினார். அண்ட் அவங்க ட்ராவல் வந்து அதான் லிஃப்ட்டு கேட்டே எல்லா ஊருக்கும் போகிறாங்க. லைக் ஹிட்ச் ஹைக்கிங். அதான் ஹிட்ச் ஹைக்கிங் வந்து அதுதான் சூப்பராக இருக்கும். ஆக்சுவலாக நம்ம புது ஊருக்கு புதுசாக போகிறோம் லிஃப்டெல்லாம் கேட்டு. ஆனால் நீங்கள் ஏதாவது சொல்ல விரும்புகிற ட்ராவல் பற்றி ஏதாவது சொல்ல விரும்புகிறேன்? சரி, ஓகே. You want to tell anything about travel? Why you are traveling? Like so many people, they, like other people are so many people are doing the traveling like by own car and by big motorbike, but we love to travel like hitchhiking because we want to explore the culture and the nature from deep side. If we are going by car, then we escape the beauty, right? We just put in the car, start the trip, and we will reach there where we want to reach, right? And but if we are doing a hitchhiking, we have no plan. We get the lift or we get not lift. Which people give us lift? What will be happen in the next 5 minutes? We don't know. So that is the beauty of hitchhiking. That's why we are doing adventure and experience. Thank you, brother. Yeah, Thanks. okay. Nice to meet you. Yeah, okay. Seri. Bye. Okay, பார்க்கலாம். Bye. நல்லா பேசினாங்க. அவங்களாம் ஹிட்ச் ஹேக்கிங்கில் வரவங்க, லிஃப்ட் கேட்டே வரவங்க. அவங்களாம் இப்போ தான் நம்ம அப்படியே போகிறது. இங்கேருந்து ஒரு 3 கிலோமீட்டர்ஸ் போகிறதுக்கு இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ 3 to 3 போயிட்டு வர 6 to 7 கிலோமீட்டர்ஸ் இருக்கும். அப்படியே போவோம், பார்த்துட்டு என்னன்னு சொல்கிறேன். கைஸ், வந்து மழை இல்லை, பட் செமையாக வேர்க்குது. நாங்கள் ஓரளவுக்கு நேற்று மாதிரி இருக்காதுன்னு நினச்சோம், டபுள் டெக்கர் இது போன மாதிரி. ஆனால் இதுவுமே நல்லா ஸ்வெட் ஆகிரும் போல். அப்படியே போயிட்டே இருக்கும். ஆஹா, இன்றைக்கி இது மாதிரி காஸ்டியூமில் வந்தேன். நேற்று வந்து நம்ம ட்ரௌசரு ட்ரெக்கிங் மோடில் வந்தோம். இன்றைக்கி வந்து ஓகே நல்லா தான் இருக்கும் அப்படின்னு நினச்சோம். பார்த்தா இன்றைக்கும் ட்ரெக்கிங் மோடு தான் போல். இப்போ எப்படி இருக்கேன், போகிறப்ப வந்து குளிச்சிருவேன். நல்லா இருக்கு. அதான் மெகாலயானா ட்ரெக்கிங் தான். நல்லா அட்வென்ச்சர்ஸாக இருக்குது. அப்படியே போயிட்டுருக்கோம். அது வேறு மாதிரி இருந்துச்சு. அங்கே வந்து ஸ்டெப்ஸாக இருந்துச்சு டபுள் ட்ரெக் இதுக்கு. இங்கே ஃபுல்லாக ஸ்டோன் தான். ஓரளவுக்கு பாதை மாதிரி இருக்குது. செம எக்ஸ்பீரியன்ஸு. கைஸ், நம்ம வந்துட்டோம் நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், ஃபுல்லாக அந்த பேம்பூ ட்ரெக் தான்.
பேம்பூலே அப்படியே பண்ணி வச்சுருக்காங்க. சூப்பராக இருக்குது. இது மாதிரி எங்கேயும் நம்ம பார்த்தது இல்லை. இதை பாருங்கள் வியூ அப்படியே போகுது. ஓ ஸ்விம்மிங் பூலா? ஒரு 80% ரீச் ஆகிட்டோம். ஆக்சுவலாக இதுதான் அந்த பேம்பூ ட்ரெக். இதுலேருந்து அப்படியே போகுது. பாருங்க கீழே மலை லைட்டாக ஒரு ஜெர்க் ஆகுது. இப்படியே நம்ம இது பண்ணிட்டு அப்படியே அங்கே போனோம். ஆக்சுவலாக செமையாக இருக்குது. செம எக்ஸ்பீரியன்ஸு. ஆக்சுவலாக இங்கேருந்து அதை பார்க்குறப்ப தான் அப்படின்னு ஒரு ஃபீல் இருக்குது. அது நீங்கள் வீடியோவில் பார்த்தா தெரியாது, வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கள். பட் ஒரு 30+ வந்துடாதீங்க, வாய்ப்பே இல்லை. மெகாலயாவே நினச்சி பார்த்துடாதீங்க. வந்தால் சும்மா வேடிக்கை பண்ணிட்டு ஃபால்ஸில் பார்த்துட்டு போயிருங்க. இந்த மாதிரி ட்ரெக்கு இதெல்லாம் வாய்ப்பே இல்லை. செம்ம வியூ இது.